Hello everyone. This video is completely designed to be about the Constitution of Sri Lanka. Our interview was designed with the opinion of the people from the both communities, Sinhala and Tamil. On this way, our interview purpose to get their views on the Constitution from the common people, a part of the legal and political knowledge people in the society, and as we belong to the law students, to give a complete explanation of the Constitution to the people. அரசியலமைப்பு தொடர்பாக பொதுமக்கள கருத்துக்களை சேகரித்துக் கொள்வதற்காக எங்களுடன் நேர்காணல் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு நான் அழைத்துக் கொள்வது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த தனுஷன் அண்ணா அவர்களை. வணக்கம் அண்ணா. அரசியலமைப்பு என்றால் என்ன என்று நினைக்கின்றீர்கள்? அரசியலமைப்பு நினைப்பது அரசியலில் உள்ள ஆட்சியாளர் ஆட்சியாளர் நாட்டை எப்படி வழிநடத்தி செல்லும் குறிப்பு தான் அரசியலமைப்பு யாப்புன்னு நான் கருதுறேன். நான் அரசியலமைப்பு என்றால் ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை தர முற்படுகின்றேன். அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டினுடைய ஒரு அடிப்படை சட்டமாக காணப்படுகின்றது. இது ஒரு ஆட்சியாளர் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும், மக்கள உரிமைகள் கடமைகள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அரசாங்கம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் போன்ற விடயங்களை உள்ளடக்கிய ஒரு ஆவணமாக இது காணப்படுகின்றது. இது ஒவ்வொரு ஜனநாயக நாட்டினுடைய ஒரு அடிப்படையான ஒரு ஆவணமாக இந்த அரசியலமைப்பு காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில இலங்கையில் 1978 ஜி.ஆர். ஜெயவர்தன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட யாப்பின் நடைமுறையில காணப்படுகிறது. இந்த யாப்பினுடைய நோக்கங்கள் என்ன என்று நினைக்கின்றீர்கள்? அப்படி நோக்கம் எதிர்காலம், அது ஆட்சியில நாட்டை எதிர்காலத்துல எப்படி அந்த அபிவிருத்தியை கொண்டு வரலாமோ, அது மட்டும் இல்லாம நாட்டை எப்படி வழிநடத்தி கொண்டு வரும் எதிர்காலத்தை நோக்கிய பயணமா தான் அந்த ஆட்சி நான் பாக்குறேன். தற்போதைய அரசியலமைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தற்போதைய அரசியலமைப்பு முற்றாக மாற்றப்பட வேண்டும். அதாவது உலக நாட்களும் ஆட்சி அரசியலமைப்பு இலக்கை எட்டினால் இல்லை, அரசியல் அபிவிருத்தி அடைந்த நாடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல வருடங்களா அபிவிருத்தி கொண்டா இருக்கான், அபிவிருத்தி முடியவே இல்லை. அரசியலமைப்பு ஜாப்பு மாற்றப்பட வேண்டும். மாற்றினால்தான் ஒரு மக்களுக்கான மாற்றங்களா இருக்கட்டும், ஆட்சியாளர்கள் மாற்றங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்காக அரசியலமைப்பு ஜாப்பு மாற்றப்பட வேண்டும். ஆட்சிக்கு புதிய அரசாங்கம் புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறது. அவ்வாறு புதிய ஒரு அரசியலமைப்பு எதிர்காலத்தில் கொண்டு வந்தால் அந்த அரசியலமைப்பில் என்னென்ன விடயங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அமைப்புல தற்போதுள்ள அரசியல் ஆட்சியாளர்கள் ஜனாதிபதிக்கு தான் பெரும்பான்மை ஜனாதிபதி எடுக்கிற முடிவு இறுதி முடிவா இருக்கிறது. அது இல்லாமல் ஆட்சியாளர் பார்லிமெண்ட்ல இருக்கிற ஆட்சியாளர் ஆட்சியாளர் பெரும்பான்மையை எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி கலந்துரையாடி அது இறுதி முடிவு எடுக்கணும். ஏன் சொல்றேன் என்றால், பார்லிமெண்ட்ல 25 மாவட்டங்கள் உள்ள பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் தெரியும் மக்களுக்குரிய தீர்வை எப்படி பெற்றுக் கொடுக்க வேண்டும், மக்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும். அதனாடியே சொல்றேன், மக்கள் ஜனாதிபதியும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் சேர்ந்துதான் இந்த பெரும்பான்மை பார்லிமெண்ட்ல எடுக்கணும். அரசியலமைப்பு தொடர்பாக உங்களுடன் நேர்காணல் செய்ததற்கு நன்றி அண்ணா. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. දවසක් අපි යාපනය විශ්වවිද්‍යාලයේ නීති අංශයේ නීති ශිෂ්‍යාවන්. ඉතින් අපි අද පොඩි සමීක්ෂණයක් කරන්න යනවා රටක ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව පිළිබඳව රටේ මහජනතාව තුළ තියෙන්නේ මොන වගේ අදහසක්ද කියලා දැනගන්න. ඉතින් අක්කා හිතන විදිහට රටක ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව කියන්නේ මොකක්ද? මම හිතන විදිහට නංගි රටක ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව කියන්නේ රටේ මූලික නීති රීති පද්ධතිය. ඉතින් අපි දැන් බලමු නීතිය හදාරන නීති ශිෂ්‍යාවක් කොහොමද මේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව කියන දේ අර්ථ දක්වන්නේ කියලා. ඔව් අක්කේ. ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව කියන්නේ රටේ උත්තරීතර නීතිය. ඒ කියන්නේ රටක් ගමන් කළ යුත්තේ කවර දිශානතියටද යන්න නිරූපණය කරන ලිඛිතව අලිඛිත ලියවිල්ලක්. සරලවම කිව්වොත් අක්කේ වාහනයක් පණ ගන්නන්න යතුරක් ඕන වෙනවා වගේ තමයි රටක් ඉස්සරහට ක්‍රියාත්මක කරගෙන යන්න ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් අත්‍යවශ්‍ය වෙනවා. මම හිතනවා ඔක්කට ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව පිළිබඳව දාලා අදහසක් ලැබෙන්නේ නැති කියලා. ඉතින් අක්කා හිතන විදිහට රටක් ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් තුළින් බලාපොරොත්තු වෙන්නේ මොනවද? මම මූලිකවම බලාපොරොත්තු වෙන්නේ නංගි රටක සාමය පවත්වා ගැනීමෙන් ජනතාවගේ මූලික අයිතිවාසිකම් ආරක්ෂා කර ගැනීම. අක්කා හිතන විදිහට දැනට අපේ රටේ පවතින ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ගැන අපිට මොන වගේ අදහසක්ද තියෙන්නේ? මම හිතන විදිහට නංගි දැනට පවතින ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව තුළින් රටේ සාමය වගේම සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ අයිතිවාසිකම් සපුරනවා යම් තාක්ෂයකට. හැබැයි එහෙම නොවන තැනුත් තියෙනවා. දැන් අපි කතා කරන විදිහට කාස්තු ප්‍රහාරය වගේ දේවල් වල තාමත් මිනිස්සුන්ගේ ප්‍රශ්න හරියට සම්පූර්ණයෙන් විසඳිලා නැහැ. ඉතින් අක්කා හිතන විදිහට අපි අනාගතයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් හඳුන්වලා දෙනවා නම්
ඒකට තරුණ පරපුර නියෝජනය කරන කෙනෙක් විදිහට අක්කා මොන වගේ අදහසක්ද ඒකට එකතු කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ? මම කැමති නංගි දැනට පවතින ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ අඩුපාඩු අවම කරගන්නේ මීට වඩා හොඳ පාලන ක්‍රමයක් ජනතාවට දෙන්න පුළුවන් විදිහ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් හඳුන්වා දිය යුතුයි කියන්නේ. ඉතින් අක්කේ අද අපිත් එක්ක එකතු වෙලා අක්කගේ අදහස් බෙදාගත්තට බොහොම ස්තුතියි. According to the Sinhala interviewer, the purpose of the constitution is to protect the peace of the country and to secure the fundamental rights of the people. It is mentioned in the chapter 3 of constitution. However, we do not agree with her for giving the entire interview answer only based on the fundamental rights of the constitution. To create a system of governance that upholds transparency and responsibility as law students, when reforming constitution, we must ensure a balanced distribution of power, foster respect for diversity, and guarantee equal treatment for all citizens, paving the way for a fair, inclusive, and harmonious Sri Lanka. Hi, I'm Bhairavi. I'd like to add a couple of points with Chamishika's point. According to the interviewee, in his knowledge, Constitution only states the role of the executive, but in reality, it also declares the identity of a given community, organize its structure of a governing power, authorize the further acts of rulemaking. Secondarily, interviewers said that purpose of the Constitution is how to lead the country. We can consider that point too, and want to add couple more information. They are establish the structure of the government, defining the rule of law, protecting the individual rights and freedom, governmental power limitation, national building function. Both interviewees are not satisfied with the current constitution and they strongly suggest they need a new constitution with well balanced in separation of power and a constitution that protects individual rights and freedom. Thank you.